வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விஷால் நடிப்புல ஹரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் ரத்னம். இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ஏன்னா ஹரியும் விஷாலும் மீண்டும் சேர்ந்திருக்காங்க. பட்டையை கலப்புற ஒரு ஹரி எந்த படம் எடுத்தாலும் அதில் வந்து பயங்கரமா பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலி டிராமாவோட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பேக்ராப்பும் கொடுக்குற ஒரு ஹரி தொடர்ந்து பல படங்கள்ல அப்படிதான் அவர் பண்ணியிருக்காரு. விஷாலோட ஏற்கனவே பல படங்கள் இணைஞ்சவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் பேக்டா விரும்புகிற ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கு. படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரே சண்டை தான், பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்பீடுன்னா அப்படி ஒரு ஸ்பீடு பயங்கர வேகமா இருக்கு. கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டும் இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பமும் கதைக்குள்ள வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்களை இந்த மாதிரி படங்கள்ல காமிச்சதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறவர்கள் இந்த படத்தின் மூலமாக வயலண்டான மனிதர்களா மாறுற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கு. அது என்ன கதை, என்ன விஷயங்கள், ஏது அப்படின்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க. அதுதான் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டும். ஹரியுடைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஃபேமிலி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த படத்திலும் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு. நம்ம திருவள்ளூருக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட ஒரு பார்டர்ல நடக்கிற ஒரு பிரச்சனை தான். வளர்புரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். ஒரு நில பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பூதாகரமா வெடிக்குது அப்படின்றத ரொம்ப அழகா அவருக்கே உரிய பாணியில அந்த கதையை திரைக்கதை அமைச்சிருக்காரு. இந்த கதைக்கு விஷால் ரொம்ப அழகா பொருத்தமா பொருந்தி போறாரு. ஆக்ஷன் பேக்ராப்ல அவர் ஒரு அடி, ஒவ்வொரு அடி இடி மாதிரி இறங்குது. என்னத்துக்காக அடிக்கிறார் அப்படின்னு தான் அதான் கதையோட ட்விஸ்டே பெருசா வச்சிருக்காங்க. அவருக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு நடிகை, ரொம்ப அளவா கரெக்டா தேவையான இடத்துல நடிக்கிறாங்க, தேவையான இடத்துல நம்மளை அழ வைக்கிறாங்க, தேவையான இடத்துல அவங்கள நம்ம ரசிக்க முடியுது. அந்த அளவுக்கு பிரியா பவானி சங்கருடைய அந்த நடிப்பும் அவங்களுடைய அந்த மேனரிசமும் ரொம்ப அழகா பொருந்தி போகுது. அவரோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யோகி பாபு இருக்காரு, அப்புறம் வந்து நம்ம ஜேபி இருக்காரு, சமுத்திரகனி முக்கியமான ஒரு கதாபாத்திரமா உள்ள இருக்காரு. சமுத்திரகனியினுடைய அந்த மேனரிசமா இருக்கட்டும், அவருடைய அந்த கதாபாத்திரம் இந்த படத்தை ரொம்ப அழகா நகர்த்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துது. ஒட்டுமொத்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு வாசனையோடு இருக்கிற பல விஷயங்கள் இதுல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பார்டர்ல இருக்கிறதுனால ஆந்திரா பார்டரா தமிழ் பார்டரான்ற இடையில நடக்கிற ஒரு விஷயத்தை தான் விஜயகுமார் இதுல முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. பார்டர்ல இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, இரண்டு மாநில போலீசாருக்கு இடையில நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தொட்டிருக்காரு இயக்குனர் ஹரி. ஒட்டுமொத்தமா நம்ம இந்த படத்துல வந்து பார்க்கணும்னா முழுமையாக ஆக்ஷன் தான் அதிகமா இருக்கு. அதோட அந்த கேமரா ஒர்க் இருக்கு இல்லைங்களா, சுகுமாருடைய கேமரா ஒர்க்கு நிச்சயமா இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்க்கிறது. இந்த கேமரா ஒர்க் மட்டும் இருந்தா போதுமா, ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் நம்ம பெருசா இருக்குமானா, அதோடு சேர்ந்து நம்மளை வந்து ரசிக்க வைக்கிறது வந்து இசை தான். டிஎஸ்பியோட இசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடல்களை விட அந்த பின்னணி இசை வந்து படத்திற்கு ரொம்பவே பலம் சேர்க்குது. ஏன் பலம் சேர்க்குது அப்படின்னா, ஆக்ஷன் முழுக்க ஆக்ஷன் தான். தொட்டதெல்லாம் ஆக்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 8 சண்டை காட்சிகள், விதவிதமான சண்டை காட்சிகள், இது வரைக்கும் பார்க்காத சண்டை காட்சிகள் மாதிரி ரொம்ப பிரமாதமா அதுக்காக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு சில சண்டை காட்சிகள் வந்து முழு நீளமா அதை வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்றதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. சண்டை காட்சிகளை மட்டுமே விரும்புகிற ரசிகர்களுக்கு ரத்னம் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா அவர்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்த வாடையும் அதிகமாகவே அடிக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சமூகத்தினர், அதாவது எப்படின்னா ரொம்ப சாத்வீகமா அமைதியான முறையில இருக்கிற ஒரு சமூகத்தினரை வயலண்டான ஒரு மனிதர்களா காமிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அது இயக்குனர் ஹரி அந்த டாபிக் ஏன் தொட்டாருன்னு தெரியல. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய எல்லா படங்கள்லயுமே நக்கல், நையாண்டி, காமெடியா, ஹியூமரா தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இதுல வித்தியாசமா காட்டியிருக்காரு. விஷாலுக்கு இந்த கதை ரொம்ப அழகா பொருந்தி போகுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப தோணுது. இதோட இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட வந்து வெறும் சண்டை காட்சியும் பறந்து அடிக்கிறது மட்டுமே வச்சா படம் ஜெயிச்சிருமா அப்படின்னா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. கதையோட்டத்தோடு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில கொஞ்சம் மெனக்கட்டுருக்கணுமோ அப்படின்னு தோணுது. அது அந்த அழுத்தமான காட்சிகளுக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு நெருடலாவே தோணிட்டே இருக்கு. அப்புறம் பூர்வீக பகைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிற விஷயம். அப்புறம் பிரியா பவானி சங்கர் வந்து ஜோடி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஜோடியை தாண்டி காதல் அப்படிலாம் வராம விஷாலுக்கு வேற ஒரு மாதிரியான ஒரு பந்தம் வந்து வருது. அது ஏன் அப்படின்றது கதையில மிக மிக ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கருடைய அந்த மேனரிசம், அந்த கதாபாத்திரம் வந்து
முன்னாடி வேறொரு விஷயமாகவும் இருக்குது. அதுவும் கதையினுடைய ஒரு ட்விஸ்டா இருக்கு. இப்ப ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வச்சு ஒரு புதிய முயற்சியாக கொடுத்திருக்காரு ரத்னம் படத்தின் மூலமாக இயக்குனர் ஹரி. அப்படி எல்லா முயற்சிகளும் பயங்கரமா பரபரப்பா பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து. ஆனால் இந்த ஆக்ஷன் பேக்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு காமன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுடைய பங்களிப்பு வந்து எப்ப வருமோ அப்பதான் படத்தினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். வெறும் ஆக்ஷன் வர்றவங்க இல்ல ரசிகர்கள் விஷாலுடைய அந்த ஃபாலோயர்ஸ் மட்டுமே வந்து படத்தை வந்து ஜெயிக்க வச்சிட முடியாது. ஆனா அதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களான்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நான் நிச்சயமா வந்து சென்டிமெண்ட் பேக்ராப் இருக்கு. ஆனா அவர்கள்ட்ட போய் கரெக்டா கன்வே ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அது வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் தெரியும் அதோட ரிசல்ட் என்னன்னு. இப்போதைக்கு படம் வந்து மிக பிரமாதமா பரபரப்பா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. பார்க்கிறவருடைய பார்வையின்படி ஒரு சிலருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுல இருந்தாதான் அது வந்து படமா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இப்ப வெறும் ஆக்ஷன் அதிகமா இருக்கு. ஆக்ஷன் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.